கோவிந்தசாமி ஐயாவினுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே இந்த வேலையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நாடகம் எதுக்காக வச்சிருக்காங்க, இந்த நாடகத்துடைய நோக்கம் என்ன, எதுக்காகன்னு ஒரு 5 நிமிஷம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாடகத்துக்கு போகலாம். மனிதனாக இந்த பூ உலகிலே பிறந்து விட்டால் பிறப்பொன்று இருக்கும்போது இறப்பு என்பது நிச்சயம் என்று சொல்வார்கள். பிறக்கும் போதே இறக்கும் தேதி இறைவன் வகுத்ததுன்னு சொல்லுவாங்க. பிறந்தவர் என்றாலும் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும், அது விதி. அப்படி நம்முடைய ஆயுளானது முடிந்த பிறகு யமதர்மன் என்ன செய்வானா, யமதூதுவர்கள் அனுப்பி வைப்பானா, கிங்கிலியர்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட யமதூதுவர்களை அனுப்பி வைத்து உயிரை கைப்பற்றிய பிறகு இந்த பூத உடலானது மண்ணிலே புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும். இந்த உடலுக்கு அழிவு உண்டு, ஆனால் இந்த ஆன்மாவுக்கு அழிவு என்பது கிடையாது. எந்த காரணத்திற்காக நாம் இந்த பூலோகத்தில் பிறந்தோமோ அந்த காரணம் நிறைவேறவில்லை எனில் மறுஜென்மம் உண்டு என்பது ஐதீகம். ஆமா, அப்படி இந்த உயிரை கைப்பற்றிய பிறகு யமதூதர்கள் என்ன செய்வாங்களா, மேலே 7 லோகம் கீழே 7 லோகம் என்று சொல்லக்கூடிய 14 லோகம் இருக்கிறது அல்லவா, இந்த 14 லோகத்திற்கும் ஒரு நாளைக்கு ஒரு லோகத்தை சுற்றி காண்பிப்பார்களாம். சுற்றி காண்பிப்பார்கள், சுற்றுலா கிடையாது. நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு பல தண்டனைகள் கொடுப்பார்கள். இந்த 14 லோகத்தில் ஒரு லோகம் யமலோகம். அங்கே பாம்பு குழி, பள்ளி குழி, அட்டை குழி, அருணை குழி, அக்னி கம்பத்தை கட்டி அணைக்கிறது, எண்ணெய் சட்டியில் போட்டு வளர்க்குறது, பலவிதமான தண்டனைகள் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு லோகம் என 14 நாட்களுக்கு தண்டனை இப்படி நமக்கு கிடைக்கும். இந்த 14 நாட்களும் தண்டனை அனுபவித்து விட்டு 15வது நாள் எந்த இடத்துல உயிரை கைப்பற்றினார்களோ அந்த இடத்திற்கு அந்த ஆன்மாவை கூட்டிட்டு வருவாங்க. நம்ம முன்னோர்லாம் 5வது நாள் நடப்பு வைப்பதற்கு காரணமே இதுதான். 5வது நாள் நடப்பு வைக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். ஏன் வைக்கிறாங்கன்னா இதுதான் 15வது நாள் நடப்பு வைப்பதற்கு காரணம். அப்படி இந்த சித்திரவதைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆன்மா இங்கே எங்கேயோ கோவிந்தசாமி ஐயாவுடைய ஆன்மாவும் எங்கேயோ ஒரு மூலையில் நின்று பார்த்துருக்கோம். நமக்காக நம்முடைய மகன் என்ன செய்யறான், மகள் என்ன செய்யறா, மருமக என்ன செய்யறா, பேரன் பேத்திகள் என்ன செய்யறாங்க, அண்ணன் தம்பிகள் என்ன செய்யறாங்க, அப்படின்னு பங்கும் பங்காளிகள், உற்றத்தார் சுற்றத்தார் நண்பர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு எங்கேயோ ஒரு மூலையில் நின்று பார்த்துட்டு இருக்குமா. ஆமா, இப்ப அந்த ஆன்மாவுக்கு உடல் எல்லாம் கிழித்து ரணங்களாகவும் வேதனைகளாகவும் ரொம்ப சொல்ல முடியாத வேதனையோடு நின்று பார்த்துட்டு இருக்கோம். இசைக்கு உருகாதார் எதற்குமே உருகாதார் என்று உரைப்பார்கள். இசைக்கு உருகாதவன் எதுக்குமே உருக மாட்டான், அம்மா சத்தா கூட அழுக மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த நிகழ்ச்சி வைப்பதனுடைய நோக்கமே அதுதான். வலியோடும் வேதனையோடும் நின்று பார்க்கக்கூடிய அந்த கோவிந்தசாமி ஐயாவினுடைய ஆன்மாவிற்கு அமைதி கிடைக்க வேண்டும். இது போல கேளிக்கை நிகழ்ச்சி இதுவோ அல்லது தெருக்குத்தோ அல்லது சொற்பொழிவோ கான கச்சேரி ஏதாகிலும் ஒரு இசை நிகழ்ச்சி இறந்த பிறகு 15வது நாள் நடப்பு தினத்துக்கு வைக்கணும். அது வைக்கும்போது தான் அந்த இசையை பார்த்த உடனே அந்த வலியோடும் வேதனையோடும் வந்து நின்று பார்க்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்குமா. அதனால அந்த ஆன்மாவுக்கு அமைதி பெற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அப்படி கணவன் இறந்த பிறகு மனைவி இருந்தால் கண் விழிக்கிறதுக்காகவே ஒரு நைட்டு நாடகம் வைப்பா அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. கண் விழிப்பதற்காக நாடகம். யார் கண் விழிப்பதற்காக? அவருடைய மனைவி கண் விழிப்பதற்காக நாடகம். அவங்க மட்டும்தான் கண் விழிக்கணும், மற்றவங்களாம் தூங்கணுமா அப்படி கிடையாது. அந்த இரவு பொழுதெல்லாம் நினைவு நாள் என்பது நினைத்து பார்க்கக்கூடிய நாள். அந்த இரவெல்லாம் நினைச்சு உருகணுமா அவரையே நினைச்சு. ஆமா, சில வாழும் காலங்களே சில காலம் அடிச்சிருப்பாரு, சில காலம் அணைச்சிருப்பாரு. அதையெல்லாம் நினைத்து இரவெல்லாம் பொழுது கழிக்க வேண்டுமா, தூங்கக்கூடாது. சரி, போனது போகட்டும், இவங்களுக்காக இல்லை, பொதுவா போனது போகட்டும், இனி நாம சந்தோஷமா இருக்கலாம்னு எந்த கவலையும் இல்லாம படுத்து தூங்கிட்டாங்கன்னா பிறர் எந்த விதமான நல்ல செயலுக்கு எதனா போவாங்க. போகும்போது இந்த அம்மையார் எதிர்க்கு வரும்போது பல தடைகள் வருமா. ஆமா, இந்த இரவெல்லாம் அவரையே நினைச்சு உருகி அழுதுட்டே இருந்து தூங்காம ஊன் உறக்கம் இல்லாம கண்விழி பெண்மணிகள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இரவெல்லாம் கண் விழிச்சிட்டாங்கன்னா ஒரு நொடி கூட தூங்காம நிச்சயமா பிற நல்ல காரியங்களுக்கு செல்லும் போது இவங்க எதிர்க்க போனா கூட தடைகள் வராது. அதுக்காக தான் கண் விழிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால பெண்மணிகள் எல்லாம் தெரிந்து கொண்டு கணவன்மார்கள் இறந்து விட்டால் மனைவிமார்கள் இப்படிதான் நினைவு நாள் என்பது நினைத்து பார்க்கக்கூடிய நாள். அதனால தான் கண் விழிக்கிறதுக்காக நாடகம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நாடகம் வைப்பதன் மூலமாக சில புண்ணியங்கள் இந்த கோவிந்தசாமி ஐயாவுக்கு போய் சேரும். எப்படி என்றால், நம்ம சர்வசக்தி நாடக மன்றத்திலே 20 குடும்பம் இருக்குது, டிரைவரோட சேர்த்து, இந்த தப்படடி தம்பி எல்லாரும் சேர்த்து ஒரு 20 குடும்பம். நான் இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு போறேன்னா என்னுடைய குடும்பம் 10 நாளைக்கு பிழைக்கும், என் பிள்ளைங்கள்லாம். அதுபோல இந்த 20 குடும்பம் 10 நாளைக்கு பிழைப்பதற்கு வழிவகை செய்தது இந்த கோவிந்தசாமி ஐயாவினுடைய ஆன்மா. இதையெல்லாம் நம்ம காலையில மோட்ச கலசம் மோட்ச விளக்குன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். ஏன்னா அது ஏன் எடுத்துட்டு போறோம்னா, ஐயா எங்கள் குடும்பம் பிழைப்பதற்கு வழிவகை செய்தது உங்களுடைய ஆன்மா. ஆகையால் இந்த புண்ணியம் எங்கள் குடும்பம் பிழைப்பதற்கு வழிவகை செய்த உங்கள் குடும்பம், அதாவது உங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், இந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு சேர வேண்டும், புண்ணியத்தை தார வார்த்து கொடுப்போம். ஆமா, அதுக்காக தான் இந்த மோட்ச கலசத்தையும் மோட்ச விளக்கு எடுத்துன்னு போறோம். அதுக்காக தான் இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க.
சாலோக சாமீப சாரூப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவை அடைய வேண்டும், முக்தி மோட்சத்தை அடைய வேண்டும், அந்த ஆன்மாவுக்கு அமைதி தர வேண்டும் என்று இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கோவிந்தசாமி ஐயாவுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் முற்றத்தார் சுற்றத்தார் அனைவருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அதோடு மட்டுமல்லாது இந்த அம்பேத்கர் பாடலை பாடியமைக்காக வாரி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி. அதே போன்று இதோ நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமனம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த அருமை அண்ணன் செந்தில் அண்ணன் அவர்கள் இது அம்பேத்கர் பாடல் பாடியமைக்காக ரூபாய் 100 தந்து சிறப்பித்திருக்க அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த அரியதொரு வாய்ப்பினை இந்த வேளையிலே நமக்கு நல்கிய இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய ஆருயிர் அண்ணன் இதோ பிரபல நாடக ஏஜென்ட்டாக இந்த பகுதியிலே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களைப் போல எத்தனையோ நாடக கம்பளி தொடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்று உரைப்பார்கள். என்னதான் தொடர் விளக்காக இருந்தாலும் எரியிற விளக்காக தான் அதை தூண்டுவதற்கு ஒரு சின்ன தூண்டுகோல் வேண்டும். ஆமா, நான் முத்தமிழ் நாடகத்தில் இருக்கும்போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே இந்த மேடையில் இதே இடத்துல வந்தாங்க. இப்போ திரும்ப மறுபடியும் இந்த இடத்துக்கு இப்போ